யாத்தி இந்த பேய் கலவில உட்கார்ந்திருக்கா. ஏல தம்பி, இன்னைக்கு நாம தொலைஞ்சோல. சுமதி பிள்ளை பார்க்கலாம் வந்தா இந்த கலவி உட்கார்ந்திருக்க. சத்தம் போடாதனே. அந்த கலவி நம்மள பாத்துறோம். இப்போ நம்ம போலன்னு வெச்சுக்கோ. அப்பதான் நம்மள சந்தேகப்படும். அப்பதான் சண்டைக்கு வரும். நம்மள செடி வாழ. இல்லல, என்னைய பார்த்துட்டு பீ மொழி முழிச்சிட்டு நின்னிய ரெண்டு பேரும். இப்போ எங்கட வந்தியே? இவள பார்த்து பீ மொழி முழிக்காவோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சுமதி பிள்ளையா ஆள காணுமேன்னு நினைச்சோம். ஆமா, சுமதி எங்க? ஆமல, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நேத்து என் பேத்திய கறிட்ட முட்டாயை பிடிங்கிட்டீங்க போயிருக்கியே. அவ பயந்து போய் முட்டாயை கீழே போட்டிருக்காளே. உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப வசமா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவா. நாங்களே நேத்து என்ன பிள்ளை முட்டாயின்னு தான் காட்டோம். அவ கீழே போட்டுட்டா. அது கண்ணு தெரியுது. நீ இவ முழிக்கிற முழிக்கி இவ ஆச்சியே படவாள போல. இவ என்ன முழி முழிக்கிறா. இப்போ நம்ம எல்லாரையும் மானத்தை வாங்கிடுவா. ஆமால தம்பி, என்னத்துக்குள்ள பொங்க வந்திய? ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொன்ன எதுவும் கிடையாதுல. இல்ல, என் வீட்டுக்கு என்னத்துக்குள்ள வந்திய? நேத்து நீ ஆளா வச்சுட்டு என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்களே. இப்ப என்னத்துக்குள்ள வந்திய? இப்ப என்னத்துக்கு வந்திய? வீடு தேடி வந்திருக்கானுவா. அந்த பையில ஓட்டப்பட்டு மல்லிக்கு நிப்பியாக்கோ. நீ சும்மா இடு. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவனு நேத்து நீ என்னமா கலாய்ச்சி ஆளா வச்சானுவோ. இப்ப யார கேட்டுட்டு இங்க வந்திருக்கானுவோ? தம்பி, என்ன வரத்து வரா பத்தியால? இவளுக்கு அவ ஆச்சியே பரவாயில்ல போல. ஆமாண்ணே, செடியான சண்டைக்கோழியா தான் இருப்பா போல. இங்க திரும்பல. அவங்க என்னத்துல குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க திரும்ப படியா இல்லையா? கேக்கட கேள்விக்கு பதில் சொல்லல. இப்ப என்னத்துக்குள்ள வந்த? இப்போ உன் மான ரோசம் எங்க போச்சு? நேத்து என்ன சொன்ன? எனக்கு மான ரோசம் இருக்கு, உன் வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப எப்படி இல்ல மிதிச்ச? இப்ப மிதிக்கலையே. நாங்க தாண்டி வந்தோம் தெரியுமா? ஆமாடி, தாண்டி வந்தோம். ஏமல எப்படி இருக்கியே? எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. நீ என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியாதா? ஏமல அப்படி இருக்கியே? சரி சொல்லி தொலைங்க. இப்ப என்னத்துக்கு வந்திருக்கியே? அங்க நின்னு சொல்லல, இங்க தள்ளி வந்து வாய்க்கிட்டே வந்து நின்னு பேசுவியோ? பல்லு தேய்ச்சியால ஒரே நாத்தமா நாடுது. போ, உடனே பல்லு தேய்ச்சி அம்ப. பல்லெல்லாம் தேய்ச்சாச்சு. எங்க ஆச்சி எனக்கு பாயாசம் வைக்க படஞ்சி. அதான் உன்னையும் கூட்டிட்டு போவோம். உனக்கும் பாயாசம் பிடிக்குமேன்னு நினைச்சு கூப்பிட வந்தா ஓவடா தம்பிக்கு பண்ணிக்கிற. என்னல சொல்ற? உங்க ஆச்சி பாயாசம் வைக்க போதா? இல்ல சொல்லுதே, உன் பேத்திய கறி பாயாசம் வைக்க போறாளா? அந்த ஆச்சி எடுக்குது. அவன் லீவ்ல இருக்கான்னு சரி மலைக்கு குளிருமான நல்ல சூடா பாயாசம் வச்சு கொடுக்கு. நீயும் எடுக்கிய? அவளை கூட்டிட்டு போறேன். ஒரு செம்பு எடுத்துட்டு வரேன். அது நிறைய அவங்க ஆச்சிட்ட பாயாசத்தை ஊத்தி வாங்கிட்டு வால. என்னத்துக்கு செம்பு கொடுக்குற? நல்ல பெரிய குடமா இருந்தா கொடு. அந்த குடத்தை நிறைய வாங்கிட்டு வரேன். நீ செம்பு வேண்டாமா? பிறகு தூக்கு சட்டி தரட்டா? நீ விட்டா அண்டா பானை எல்லாம் திட்டிட்டு வருவ. இங்கடு, எங்க ஆச்சி உலக்கு போல பாயாசம் வைக்கும். அதுல அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்னு நினைச்சா நீ செம்பு தரட்டா தூக்கு சட்டி தரட்டான்னு சொல்லிட்டு இருக்க. பாயாசம் வைக்கிறதா வைக்கிறா. நல்ல மனமா நெய்ய ஊத்தி வைப்பா. எனக்கு ஒரு மடக்கு கொண்டு வந்தா என்ன? நல்ல வாசியிலே குடிக்கணும் உனக்கு. பேசாம போ. வாங்கல, நம்ம போயிடுவோம். நல்லாவே இல்லடா. மிச்சடுந்தா உனக்கு கொண்டு வாடணும் சரியா? ஆமல, நல்லா இல்லடா. என்கிட்ட கொண்டு வந்து ஊத்துவேளோ? வாங்கல. இதுக்கு குடுப்ப பத்தியால பாயாசம் வேணுமா? பாயாசம் என்னத்துல முணங்கிட்டு போறியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு வாய் பாயாசம் குடின்னு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. நல்ல வேலை
இருந்தா என் நேரம் சண்டை இழுத்துருப்பான். குடிச்சு பார்க்கும்போது தானே தெரியுது சீனிக்கு பதிலாக உப்பு அள்ளி போட்டிருக்கேன். பேதில் அவளுக்கு கண்ணே தெரிய மாட்டுக்கு. வயசாயிட்டுனா கண்ணு மங்கலா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிகிட்டே போக மாட்டேக்கான். இவ வேற 2 பாட்டிலையும் ஒரே மாதிரி பக்கத்திலே சீனியையும் உப்பையும் அள்ளி போட்டு வச்சிருக்கா. எது கண்ணு தெரியுது? வீடு பூரா நெய் மனம் எப்படி மணக்குது. நான் வேடா நீ பாயசம் குடிச்சிருவியோ வேக வேகமா ஓடியாந்தே. நல்ல வேளை எடுத்து வச்சிருக்கியா, இன்னும் 2 கிண்ணத்துல ஊத்திட்டு வா. அட பாவி பேல, இவன் மட்டும் வந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். இதுல ஊரு பேய் உலையில பூரா கூட்டிட்டு வந்து நிக்கிறானே, இப்ப மானத்தை வாங்கி போடுவானே. என்ன இப்படி திருட்டு மொழி மொழிக்கிற? ஒத்தேல குடிக்கலாம்னு நினைச்சிருப்ப. நான் வேடா எல்லா ஆடையும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு வைத்தறிச்சல்ல முழிக்கிறியா? ஊரு பேய் உலையில பூரா கூட்டிட்டு வந்துட்டானே, இப்ப பாயசத்தை பூரா எல்லாரும் காலி பண்ணிடுவாங்களே. அப்படித்தானே முழிக்கிற? நிஜமாவே எல்லா பாயசத்தையும் காலி பண்ணிடுவோம். ஒரு சொட்டு கூட யாருக்கும் வைக்க மாட்டோம். வேணும்னா உனக்கு ஒரு கப்பு சரியா? நீ முதல்ல ஆச்சிக்கிட்ட வாங்கி பாயசத்தை ருசி பாருன்னு. ஆச்சி திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கு. ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம் நமக்கு சடிப்படாது. அப்படியே எடுத்து கொடக்கு முடுக்குன்னு குடிக்க படம் பாடு. கொண்டா. ஐயா, நான் சொல்றத கேளு. முதல்ல பாயசம் குடிக்கிறேன், அப்புறம் என்ன சொல்லணுமோ அப்படமா சொல்லு சரியா? பாயசம் வைக்க சொல்லணும்னு சொல்லி தொலைய. இப்படி உப்பு அள்ளி போட்டு கஞ்சி வச்சுக்கிட்டு பாயசம்ங்கிற பேர்ல இப்படி மானத்தை வாங்கட. இத குடிக்கிறதுக்கு வர நான் எல்லாரையும் கூட்டு வந்திருக்கேன். ஏன்டா அப்படி இருக்க? வேணும்னே பண்ணுவியோ? என்னன்னு சொல்ற? என்னாச்சு? கிளவி உப்பையா அள்ளி போட்டுருக்கு? என்னல சொல்ற? அம்மாடி, இந்த பாயசத்தை கொண்டு உங்க ஆச்சிக்கு தான் கொடுக்கணும். உப்பு அள்ளி போட்டுருக்கா. சீனி போட்டு பாயசம் அப்பாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ என்னன்னா உப்பு போட்டு வச்சுக்கிட்டு இத குடிக்கிறதுக்கு நம்மள வர கூப்பிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு. ஏன் சீ இப்படி பண்ணுன? நாங்க வர ஆசையா பாயசம் குடிக்கணும்னு வந்தோம். இப்படி கெடுத்துட்டியே. டேய், என்ன என்னத்துக்கு குறை சொல்லுதே? உங்க ஆத்தாக்காரி தான் உப்பு பாட்டிலையும் சீனி பாட்டிலையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி வச்சிருக்கா. எனக்கு வயசாயிட்டு கண்ணளவு பத்துதா. ஏலேன்னு உன்னை கூப்பிட்டு பார்த்தேன். நீ ஆளையே காணும். சரி அள்ளி போடுவோமேனு போட்டா அது உப்பு. எனக்கு என்ன தெரியும்? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்போது பேச்சு ஊர்ல மட்டும் பேச்சலாம் பேசுவேன். அள்ளி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டு பார்த்துக்கலாம்ல. அப்ப உப்பா சீனியான்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? சொல்லு, தெரிஞ்சிருக்கும்ல? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏலே, உனக்கு வந்த யோசனை எனக்கு வரல. ஏலே, இம்புட்டு வயசாயிட்டு நானே வயசான கிழவி என்னத்தையோ பண்ணியிருக்கேன். அதுக்கு இம்புட்டு கோமல. இப்போ வேணும்னா இதில் சீனியை போட்டு தரட்டா? அதில் சீனியை போட்டு உன் வாயிலே ஊத்து. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? இல்ல தம்பி, சொல்லல. இந்த பாயசத்தை கொண்டு சுமதி ஆச்சிக்கே குத்துருவோம். நம்ம புது பாயசம் ஆச்சி வைக்க சொல்லுவோமா? புதுசா பாயசம் வச்சு தாடியா? இப்ப நான் சொல்லி தரேன் உனக்கு. எது சீனி, எது செவ்வரிசி, எது சாமியா எல்லாம் எடுத்து கொடுங்க. 10 நிமிஷத்துல வச்சிடுவியா? சரியில்ல 10 நிமிஷத்துல சுட பாயசம் வச்சு தரேன். சூப்பர் ஆச்சி. இந்த பாயசம்லாம் ஒரு பாத்திரத்துல எடுத்து வை, எங்க ஆச்சி கிட்ட கொண்டு கொடுப்போம். ஏமட்டி, அவ காலம் பூரா என்ன காரி துப்புறதுக்கா? சரி பேசிட்டு இருக்காத. இத உன் மாமா வரட்டும். எங்க அப்பாக்கே குத்துரு. இப்ப போய் பாயசம் வைப்போம் வா. சரியில்ல.